பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். வணக்கம் மக்களே, இப்போ நீங்கள் பார்த்த இந்த 2 வீடியோ கிளிப்ஸ், ஒன்று எதிர்க்கட்சி தலைவர் தஞ்சாவூரில் பொதுமக்கள் முன்னாடி பேசினது, இன்னொன்று ஆளுங்கட்சி தலைவர் இல்லை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய ஜனநாயகம் திரைப்படத்தில் பேசின ஒரு டைலாக். இரு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ ஒரு சினிமாவில் ஜஸ்ட் ஸ்கிரிப்டுக்காக டைலாக்காக யதார்த்தமாக பேசின ஒரு வேர்டும் பலாயிரம் பொதுமக்கள் இருக்கிற அந்த கூட்டத்து முன்னாடி பெண்களை பற்றி அவதூறாக பேசுறது அசிங்கமாக பேசுறது ஒன்றா? இதையும் அதையும் நீ கம்பேர் பண்ணுறியா? ஒரு சினிமா டைலாக்கோட கம்பேர் பண்ணி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசினா அவதூறு வார்த்தைகளை நியாயப்படுத்துறியா அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்கணும்னு தோணுமே. கண்டிப்பாக தோணும். கேளுங்க, தாராளமாக கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு டைம் முழுசாக பார்த்துட்டு அப்புறமா கேளுங்க. நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் ஒரு பப்ளிக் கேம்பெயின் ஒன்று போடுறாரு. அதில் காவிரி நீர் இஷ்யூ பற்றி பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லிடுறாரு. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் அவரை கைது செஞ்சதுக்கான காரணம். இதை பாயிண்ட் பண்ணி அவர் மேலே 9 வழக்குகள் பதியப்படுது. அதன் அடிப்படையில் தான் இமீடியட் ஆக்ஷனாக அவர் அதிகாலையிலேயே அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அரெஸ்ட் பண்ணது சென்னையிலேருந்து விசாரணை பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் நடக்குது. ஆக்சுவலாக இவர் விசாரணைக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, பிடிச்சி ஜெயிலில் போகிறதுக்காகலாம் கூட்டிகிட்டு வரல. விசாரணைக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. விசாரித்து முடிச்சுட்டு விடுதலையும் பண்ணிட்டாங்க. அவங்கள ஜெயிலில் போட்டு ரிமைண்ட் பண்ணுறதா அவங்களோட நோக்கம் இல்லை, அதுக்காக அவங்க கூட்டிகிட்டு வரல. உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு பின் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அதுக்குள்ளே அந்த டிஎம்கேஸ் பண்ண அலப்பரைஸ் இருக்கே. ஆரம்பத்தில் காலைக்கடனை முடிக்காமல் எப்படி வருவாங்க அப்படின்றத ஆரம்பிச்சு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போலீஸ் ஜீப் விட்டு இறங்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சது அப்படின்னு எத்தனை அலப்பறைகள். இதுக்கு மத்தியில் ஏடிஎம்கே கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட அனைத்து கட்சியினருமே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுனது முறையல்ல, சரியானது கிடையாது, தப்பு அப்படின்ற மாதிரியும், அதே நேரத்தில் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற அதே சமயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது அரசியல் உள்நோக்கம் உடையது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி அவதூறா டபுள் மீனிங்கில் பேசுறது அப்படிங்கிறது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் சரியா தப்பா அப்படின்னு கேட்குற கேள்வியே தப்பு தான். எதிர்க்கட்சி தலைவர்னு இல்லை, யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், ஏன் முதல்வராகவே இருந்தாலும் பப்ளிக் பிளேஸில் பேர்ட் வாய்ஸ் பேசுறது தப்பு தான். ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா, ஒரு கிடையாது. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? நான் என்ன சரி விடுங்க, நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இதுல இது சரியா தப்பா அப்படின்ற கேள்விக்கும் அவசியம் இல்லை, இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் நாம அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு பொதுவாக எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அவதூறா பேசுறது தப்பு தான். ஆனா சட்டத்தின் பார்வையில் இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சட்டத்துக்கு எமோஷன்ஸை விட எவிடன்ஸ் தான் முக்கியம். ஸோ அதன் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும்போது அவர் மறைமுகமாக ஒரு பர்சனை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும் டைரெக்டாக இந்த பர்சனை தான் குறிப்பிடுறாரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவே இல்லை. எங்க தண்ணி வருதோ இல்லை அங்கே தண்ணி வரணும். காவிரி சொன்ன அதனால் ஜென்ரலாக நாம் இவர் இதைத்தான் சொன்னார் அப்படின்னு நம்ம பாயிண்ட் பண்ணாலும் சட்டத்தின் பார்வையில் அதை ப்ரூஃப் பண்ணுறது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பாருங்கள். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இதில் இவர் டைரெக்டாகவே அந்த பர்சன் நேமே குறிப்பிட்டு சொல்கிறாரு. இவர் மேலே கேஸ் போட முடியும், ஆக்ஷன் எடுக்க முடியும், சட்டத்தின் முன்னாடி நிறுத்தவும் முடியும். ஆனால் இங்கே அதை செய்ய முடிந்ததா அப்படிங்கிறதா இங்கே கேள்விக்குறியாக இருக்கு. துளி கூட அது எண்ணம் கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பம் என்னை அப்படி வளர்க்கல. என்னுடைய தாய் தந்தை என்னை அப்படி வளர்க்கல. என்னது, உங்களை அப்படி வளர்க்கலையா? இவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்றத ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். இவருடைய தாத்தா மு கருணாநிதி அவருடைய முழு நேர வேலையே மாற்றுக் கட்சியினரை அசிங்கமாகவும் அவதூறாகவும் பேசுறது தான். அன்னைக்கு இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி இருந்தப்போ அவங்களோட அசிங்கமாக அவதூறாக பேசினவர் தானே இவர்.
இவ்வளவு ஏன் காமராஜரே அசிங்க அசிங்கமாக திட்டினவர் தானே இவர். இவங்க அசிங்க அசிங்கமாக பேசுகிற மட்டும் பண்ண மாட்டாங்க, செயல்லையும் காட்டுவாங்க. 1989 சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அவங்களுடைய புடவை உருவி அசிங்கப்படுத்தினவங்க தானே இவங்க. 1989 அப்ப லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்கட்சிக்கு தலைவராக இருந்த ஜெயலலிதாவோட புடவையை பிடிச்சி இழுத்த கட்சி, ஜெயலலிதாவின் புடவையை பிடிச்சி இழுத்துட்டு அவமானப்படுத்திட்டு எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சிட்டு அந்த கட்சி டிஎம்கே இன்னைக்கு திரௌபதியை கோட் பண்றாங்களாம். இவருடைய பையன் மு க ஸ்டாலின், இவரும் எதுக்கு சளைச்சவர் இல்லை, அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்தவல்ல. இவரும் ஜெயலலிதா அவங்கள அசிங்கமாகவும் அவதூறாகவும் பேசினவர் தான். இன்னைக்கு உதயநிதி பெண்கள் அவதூறாக பேசினார் அப்படின்றக்காக விசாரணைக்காக கைது செஞ்சுட்டு போன மாதிரி இவருடைய தந்தை மு க ஸ்டாலினையும் அவருடைய தந்தை மு கருணாநிதியும் அன்னைக்கு முதல்வர் இருந்த ஜெயலலிதா அவர்கள் தூக்கி ஜெயிலில் போட்டு இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அன்னைக்கு தூக்கி ஜெயிலில் போட்டு அடிக்கடின்னு அடித்து வெளுத்து விட்டாங்க. இவங்க அரெஸ்ட் ஆனதுக்கு கூறப்பட்ட காரணம் என்னமோ லஞ்சம் ஊழல் தான், பட் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வெளுத்து விட்டுருக்குறாங்க. இதே சேம் பேட்டர்ன் தான் 1970கள்லையும் நடந்திருக்கு. அன்னையிலிருந்து அந்த மனுஷன் அந்த அம்மாவை பற்றியோ இல்லை பெண்களை பற்றியோ தப்பாக ஒரு வார்த்தை இல்லை, மூச்சு கூட விட்டதில்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு விழுந்த அந்த அடி தான். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ இவங்க 2 பேர்த்துக்கு பக்காவாக பொருந்தும். என்ன அப்பாவுக்கும் விழுந்திருக்குது, மகனுக்கும் விழுந்திருக்கு, பேரனுக்கு தான் ஜஸ்ட் மிஸ். பேரனுக்கும் விழுந்திருந்தா இனி வருங்காலங்களில் பேசுகிற வார்த்தைகளை தெளிவும் தப்பாக பேசினா அடி விலகுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். சரி, இப்போ நம்ம ஜனநாயகன் டைலாக்குள்ளே வருவோம். மூவிஸில் இவர் மட்டும் தான் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாரா, வேறு யாருமே பேசுறது இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் மட்டும் இல்லை, நிறைய ஆக்ட்ரஸ் பேசுகிறாங்க, அந்த கதைக்கு தேவைன்ற போது பேசுகிறாங்க. ஒரு காஃபி பெரிய படா நீ மூஞ்செல்லாம் உடைக்கிறதுல மூடின்னு போயிருங்க இருந்து. அங்கிள் என்ன வளர்ப்பு இது? அவர்கள் நடிகர்களாக மட்டும் இருக்குமாறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர்கள் அதுவே ஒரு கட்சியின் தலைவராகவோ அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ இப்படியான பொறுப்பான பதவிகளில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்ற போது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சினிமாவில் பேசினாலும் சரி, ரியலில் பேசினாலும் சரி, தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறது தவறு தான். ஏன்னா அவர் வகிக்கக்கூடிய பதவின்னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ ஒரு எம்எல்ஏன்னு சொன்னால் ஜஸ்ட் எம்எல்ஏன்னு சொல்லுவோம். ஆனால் முதலமைச்சர் அமைச்சர்களே நாம் என்ன சொல்லுவோம்? மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. காரணம் அவங்க வகிக்கக்கூடிய அந்த பதவி தான். அதுக்கான கண்ணியத்தையும் அதுக்கான மதிப்பையும் அவங்க காப்பாற்றணும் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்தவர்கள் தான் இவர்கள் தான். இவங்க தான் இந்த பதவிக்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காம அவதூறாம அசிங்கமாக பேசினாங்க. அந்த பதவிக்கு உண்டான கண்ணியத்துக்கு எடுத்தாங்க அப்படின்னா நீங்களும் அதையும் பண்ண எப்படி? அதே மாதிரி இது ஜஸ்ட் சினிமா தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இதை நாம் ஈஸியாக கடந்து போயிட முடியாது. அப்படி கடந்து போகக்கூடிய விஷயமா இருந்தால் 2.5 வருஷத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி முதல்வராக இருக்க முடியாது. ஏன்னா இவர் 2.5 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து மக்கள் மனசை ஜெயிச்சு முதல்வராகல, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே சினிமா மூலமாக மக்கள் மனசை ஜெயிச்சு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து முதல்வராக இருக்கார். தட் மீன்ஸ் அவர் சினிமாவில் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் மக்கள் மனசில் ஸ்ட்ராங்காக பதியுது. அப்போ அவர் பேசக்கூடிய வார்த்தைகளும் சரியாக இருக்கணுமா இல்லையா? அது சினிமாவில் மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்பில் பேசும்போதும் சரியாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த பேட் வேர்ட்ஸ் பேசுகிற இந்த டைலாக் அன்கட் வெர்ஷனில் தான் இருந்திருக்கு, தேட்டர் வெர்ஷனில் இல்லை. எஸ், தேட்டரில் ப்ளே ஆகும்போது இந்த பேட் வேர்ட்ஸை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு உடனே சில பேர் வருவீங்க, இதுக்கு காரணம் தளபதி தான். தன்னோட படத்தை பார்க்குற யாருமே தப்பான வார்த்தைகள் தவறான விஷயங்களே கற்றுக்கக்கூடாது, தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்றக்காக கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வருவீங்க. பட் யதார்த்தம் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருந்தால் இப்படி ஒரு டைலாக் அவர் பேசியிருக்கவே மாட்டார். டேரக்டர் அந்த டைலாக்கை பேசியே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா கூட என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருப்பாரே தவிர அப்படி ஒரு வார்த்தையை அவர் பேசியிருக்கவே மாட்டார். ஸோ இதுக்கு காரணம் சென்சார் போர்டு தான். எஸ், சென்சார் போர்டு அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா இந்த பேட் வேர்ட்ஸ் அப்படியே தேட்டரில் ப்ளே ஆகிருக்கும்.
சென்சார் போர்டில் இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை அப்படி இருந்தது அப்படின்னா அதை மியூட் பண்ணவோ இல்லை கட் பண்ணவோ சொல்லிடுவாங்க. அப்படி தான் இந்த டைலாக் தேட்டரில் ப்ளே ஆகாமல் இருந்திருக்கும். அதே நேரத்தில் சென்சார் போர்ட்லேயும் இதுக்கு முழுமையான தடைகளும் இல்லை. அதனால் ஒரு முதல்வராக அவரும் இந்த வார்த்தைகளை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஜனநாயகன் படத்தில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படங்களில், பழைய படங்கள்ல இல்லை பார்த்தீங்கன்னா பேட் வேர்ட்ஸும் பேசியிருப்பாரு, டபுள் மீனிங் வேர்ட்ஸும் நிறைய பேசியிருப்பாரு. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த ரெண்டே இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க கொஞ்சம் கம்மி தாங்க. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். இந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆடினீங்கன்னா பட் அதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஏன்னா அந்த படங்களில் அவர் பேசும்போதெல்லாம் அவர் ஜஸ்ட் ஒரு நடிகராக மட்டும்தான் இருந்தார். ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தில் அவர் நடிக்கும்போது ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் முதல்வராகவே ஆகிட்டார். அதனால தான் ஜனநாயகன் படம் ஒரு நடிகரின் படமாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் முதல்வரின் திரைப்படம் அப்படின்ற எண்ணத்தில் பார்க்க வைக்குது. அதனால தான் அவர் சொல்லக்கூடிய அந்த டைலாக்கும் தப்பு அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு விவாதத்தில் ஒரு பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் தவறுதான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. ரெண்டு பக்கமே நியாயங்கள் இருக்கலாம், இல்லை ரெண்டு பக்கமே தவறுகளும் இருக்கலாம். அப்படி ரெண்டு பேருக்கு மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காம எது சரியோ அதை ரெண்டு பேர்த்துக்குமே சுட்டி காட்டணும். அதுதான் நியாயமாகவும் நடுநிலைமையாகவும் இருக்கும். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்ன அதுதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதி அதான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. சரி, நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்கணும்னு நினச்ச கேள்வியை இப்போ கேளுங்க. அந்த கேள்விக்கு ஆன்சர் இந்த வீடியோவில் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.